நாம இங்க பாக்குற எல்லா பழங்களுமே நம்ம வீட்டு தோட்டத்திலயும் மகிழ்வனத்திலயும் பறிச்சது தாங்க. பறிச்சுட்டு வந்தோம்னா சரி உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க ஒரு சின்ன வீடியோ தாங்க. நம்ம இந்த பழங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்ததுங்க உங்ககிட்ட காமிக்கணும்னு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். இந்த பச்சை கலர் சீத்தாப்பழம் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்சோங்க. கொய்யாப்பழமும் வீட்டு தோட்டத்துல பறிச்சோம். லெமனும் வீட்டு தோட்டத்துலங்க. மத்த எல்லாமே வந்து மகிழ்வனத்துல பறிச்சது தாங்க. இந்த பப்பாளிலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க. அல்வா மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். அது மாதிரி நம்ம சீத்தாவும் சரி, இந்த லெமனும் பயங்கரமா ஜூஸ் வருங்க. அது மாதிரி இது நாவப்பழமும் நல்லா இருக்குங்க. இதுலயே சீட்லெஸ் நாவலும் நம்மகிட்ட இருக்குங்க. கெலாக்காவும் நிறைய காய்க்குங்க. மரம் ஃபுல்லா கெலாக்காவா தான் இருக்கும். இது கொய்யாப்பழம் வந்து உள்ளார வந்து ஒயிட்டா இருக்கிறதுங்க. ஆனா மகிழ்வனத்துல வந்து ரெட்டும் இருக்குங்க. அந்த கொய்யாப்பழமும் 2, 3 மரம் இருக்குங்க அங்க. இந்த சப்போட்டா வந்து மகிழ்வனத்துல இருந்து பறிச்சேங்க. ஆனா ரொம்பவே இது இது வந்து சின்ன மரம் தாங்க. இப்பதாங்க வச்சு 2, 3 வருஷம் தான் இருக்கும். இப்பதாங்க பழம் வந்து இது ஃப்ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆனா அதுவுமே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டு தோட்டத்திலயும் ஒரு மரம் இருக்குங்க. கெலாக்காலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க. ஆனா காய் வந்து வேணுங்கிற அளவுக்கு காய் வருங்க. நாங்க நிறைய தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு காய் வருங்க. இது எல்லாமே நாங்க கோவிட் டைம்ல இடம் வாங்கி தாங்க நாங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு மரமா வச்சோங்க. இது மட்டும் இல்லைங்க. இது தவிர எங்ககிட்ட இன்னும் நிறைய வெரைட்டி பழமரங்கள் இருக்குங்க. நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியுங்க. நான் நிறைய மரங்களை காமிச்சிருக்கேன். ஆனா இன்னும் நிறைய மரங்களை இன்னும் காமிக்கணுங்க. ஒவ்வொரு வீடியோவா வர வர நான் காமிக்கிறேங்க. இன்னும் வந்து நிறைய மரங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்க்காதவங்க இப்ப புதுசா பாக்குறவங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மரம் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. மரம் இல்லாதவங்களுக்கு ஆசையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களே இதே மாதிரி மரம் வாங்கி நடுங்க. இது எல்லாமே ஆர்கானிக் தாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.